சவுத் ஃபேஸிங்கில் 155 குழி கொண்ட தரைதளத்தில் 1 BHK மாடிப்படி சீரியலில் வர்ற மாதிரி படி மேலே ஏறி போய் 3 பெட்ரூம். குழிங்கிறது 34x34 தான். 8.03ஆல் ஏரியாவை பெருக்கி 8.03ஆல் வகுத்தமையானால் கிடைப்பது 155. போர்ட்டிக் காம்பவுண்ட் வால் அல்லாமல் வீடு இருந்தால் தப்பு. 1. அடியளவுகளெல்லாம் வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2. உள்ளளவுகள் வாஸ்து அளவுகள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழிப்பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லானான்னு போட்டிருக்கும். 4ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ, நீங்கள் ரிஷப நீங்கள் தனசல் ராசி, தனசல் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவோ சுக்கிரனோ இருந்தால் குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம் மீனத்தில். இப்படி இருந்தால் இது மாதிரி வீடு நீங்கள் கட்டுவீர்கள், வாங்குவீர்கள். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் 155 குழி கொண்ட தரைதளத்தில் 1 BHK மாடிப்படி சீரியலில் வர்ற மாதிரி படி மேலே ஏறி போய் 3 பெட்ரூம். நிறைய பேர் என் மிஸ்ஸஸே சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பேரை சொல்லி இந்த சீரியலில் நல்லா இருக்குங்க, நீங்களும் பாருங்கள், குடும்பத்தில் நம்ம எப்படி அமைதியாக இருக்கணும், எப்படி சந்தோஷமாக இருக்கணும் நிறைய சொல்லி கொடுக்குறாங்கண்ணே. வாஸ்துப்படி வீடு இருந்தாலே போதுமா அப்படின்னு சொல்லி அந்த வகையில் சீரியலில் வர்ற மாதிரி ஒரு பிளானை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங். ஸோ இது ஈஸ்ட்டு, நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, கன்னி. ஒரு அன்பர் கேட்பார், என்ன சீரியலில் எந்தது சார் சொன்னாங்க? எதிர்நீச்சல் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கையிலேயே தொடர்ந்து வீட்டில் ஒரே ஒரு சீரியல் கூட பார்த்தது கிடையாது. அதனால தான் உங்கள்கிட்ட இது பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிருக்கு. நிறைய விஜய் சூப்பர்னு ஒரு சேனலில், டிவி சேனலில் தெலுங்கு படங்கள்லாம் போடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த வீடு கட்டுறவங்க அந்த பாருங்கள், அதில் பெரிய பெரிய பில்டிங்ஸு. ஸோ நல்லா ஒவ்வொரு பிக்சர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். இந்த வாரிசுன்னு சொல்லிட்டு ஒரு படம் விஜய் ஆக்ட் பண்ணியிருப்பார். அதில் ஹாலு, அதனுடைய இறங்கி வர்ற அமைப்பு, அப்புறம் பெட்ரூம், இந்த சரத்குமார் காமிக்கிற பெட்ரூமுடைய ஒரு பிரம்மாண்டம். அது செட்டிங்ஸாக இல்லை ஒரிஜினலாங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேணாம். பட் அதில் தான் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா அவர் டேரக்டர், தெலுங்கு டேரக்டர். ஸோ அதனால் அந்த தெலுங்குனுடைய படங்களில் இருக்கிற உண்மையாக சொன்னீங்கன்னா அவங்க வீடுகள்லே ரெட்டியார் வீடுகள்லாம் பெரிய பெரிய முரட்டு வீடுகளாக இருக்கும். ஃபஸ்ட்டு தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திராவை தான் வாஸ்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முதன்மை. 2வது கர்நாடகா, 3ல் நார்த்தில் புனேயில் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நாமக்கல் பகுதியில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றபடி சென்னையெல்லாம் ரொம்ப குறைவாக ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ வீடு கட்டுறவங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய வாஸ்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டினுடைய விலை பார்த்திங்கன்னா 1C வந்துடுது. அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு 1C. அப்போ அவங்க யாராச்சும் ஒருத்தவங்கள கூட்டி காமிக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்கள வச்சு சரியாக வடிவமைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் வீடு கட்டுறவங்க தான் தப்பாக கட்டுறாங்க. இப்போது இந்த வீட்டினுடைய வரைபடத்தை பார்ப்போம். இது கிரவுண்ட் ஃப்ளோரு. உள்ளே என்ட்ரி ஆகுறோம். ஹால்லேருந்து ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு 16x16. ஒரு குட்டி யூட்டிலிட்டி ஸ்டோரு, கிச்சன் கம் டைனிங். 8x11, 8x10 பெரிய கிச்சன் கம் டைனிங். பூஜா ஹால்லேருந்து டைனிங் போய் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் இதில் உள்ளே வந்தோம்னா ஒரு குட்டி பெட்ரூம் இன் சவுத் வெஸ்ட் கார்னர் ஆஃப் த சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். பிகாஸ் ஆஃப் இதனுடைய நார்த்து பக்கம் பூஜை அறை இருக்குது. கன்னி மூலையில் பீரோ, இங்கே கத்தையாக பணம் எண்ணுவதற்கு உண்டான அமைப்பு கொண்ட பீரோ வச்சு. இது கட்டில் அமைப்பு. இது அதற்கு உண்டான டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ். நார்த் சவுத்தார். இது ஒரு அருமையான வரைபடம். இதில் நார்த்து பக்கமும் ஈஸ்ட் பக்கம் நிறைய காலி இடம் விட்டுருக்குறோம். இந்த பில்டிங்கினுடைய அளவு 26 அடிக்கு 41 அடி 7.5 அங்குலம். இது ஒரு 155 குழி. ஒரு குழிங்கிறது 34x34 தான். 8.03ஆல் ஏரியாவை பெருக்கி 8.03ஆல் வகுத்தமையானால் கிடைப்பது 155. சிம்ம மனை. அரசு உத்தியோகமும் அரசு சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கும் இந்த போர்ட்டிகோவில் ஆடி காரை வச்சுட்டு தலைவாசல் உள்ளே போயிட வேண்டியதான்.
அரசு சம்பந்தப்பட்ட சமூக சேவையில் இருப்பவர்களுக்கும் இந்த சிம்மமனை யோகம். இந்த வயது பொருத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 85 ஆண்டுகள். ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தெற்கு திசை யோகம். 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும் இந்த தெற்கு திசை யோகம். என்ன சார் இப்போது கீழே தான் சொல்லியிருக்கிறீங்க, மேலே போவோமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஈசான மூலையில் தான் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்கானது இங்கே தான் அமைக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கணும். ஸோ ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போர்ட்டிக் காம்பவுண்ட் வால் அல்லாமல் வீடு இருந்தால் தப்பு. 1, அடியளவுகளெல்லாம் வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2, உள்ளளவுகள் வாஸ்து அளவுகள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. புலிப்பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் மகா பிழை. அடியன் சொல்கிற கருத்து வெளி அளவு வாஸ்துப்படி சரியாக நிர்ணயம் செய்து புலிப்பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கணும். உங்கள் ஜாதகத்தில் லக்னம் லானான்னு போட்டுரும். 4ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ, நீங்கள் ரிஷப நீங்கள் தனுசு ராசி, தனுசு லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவோ சுக்கிரனோ இருந்தால் குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம் மீனத்தில். இப்படி இருந்தால் இது மாதிரி வீடு நீங்கள் கட்டுவீர்கள், வாங்குவீர்கள், அதில் வசிப்பீர்கள். இதுதான் உண்மை. அப்போ ஜாதகத்திலேயே லானாவுக்கு லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இருந்தால் மட்டுமே வீட்டிற்குள் அலங்காரமாக மாடிப்படி வைத்து வீடு கட்டும் யோகம் ஏற்படும். இப்போ முதல் மாடியை பார்ப்போம். இப்போ பாருங்கள், மேலே ஏறி வந்துடுறோம், அப்படியே ஏறி வந்துடுறோம். பால்கனி, ஈசானத்தில் பால்கனியாக விட்டுட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வர்றோம். வாயு மூலையில் 8க்கு 16, 2 எங்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்களோ டபுள் காட்டு போட்டுக்கோங்க, பெருசாக கட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 4 அடி, இது ஒரு 4 அடி கட்டில், 2 சேருங்க, 8க்கு 6 வந்துடும். நீங்கள் கட்டில் பெருசாக இருந்துச்சுன்னா ரெட்டை குழந்தை இருக்கும். கட்டில் சிறுசாக இருந்துச்சுன்னா ஒத்த குழந்தை இருக்கும். கட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, 3க்கு 6ல் 2 கட்டில் நீங்கள் சேர்த்தி போடாதீங்க. 2 கட்டில் மொத்தமாகவே பைண்ட் பண்ணி எப்போ வேணாலும் பிரிச்சுக்கலாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. 2 கட்டிலையும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி போல்ட்டை போட்டுடணும். அப்படி இல்லைன்னா 8க்கு 6 பெரிய கட்டிலாக போடுங்க. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருங்க, அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருங்க. இந்த பிராண சக்திங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு அதிகபட்சம் 26 அடி தான் இருக்கும். நீங்கள் 8வது மாடியில் இருக்கீங்கன்னாக்கா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருப்பீங்க. குழந்தை கிடைக்கிறதுக்கு காலதாமதமோ இல்லை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருந்துச்சுனாக்கா குழந்தை கிடைக்கிறதுக்கு லேட்டாகும். தென்னை மரம் சார், நீங்கள் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? நாங்கள் கன்னி மூலையில் தான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி உயரமாக தென்னை மரம் வச்சு தென்னம்பிள்ளை வளர்த்துட்ருக்கீங்களே, 2 வளர்க்குறீங்க, அப்புறம் ரெட்டை குழந்தை உங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி. இந்த தென்னம்பிள்ளையானது இல்லாமல் இருந்தால்தான் உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கு உண்டான அமைப்பு உண்டு. சார் எங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது சார், இந்த மரம் இருக்கிறதுனால ஏதாவது ஆகுமா? உங்கள் பையன் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்குவார். சுச்சமாக சொல்லியிருக்கேன். இப்போது சீலிங் ஹை சீலிங் மேலேருந்து பார்த்தாக்கா உள்ளே வாங்க, 17:30க்கு 9:45 கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், கேஷ், இரும்பு பீரோ வச்சு கத்தையாக அடிக்கி வைக்கலாம். 2000 ரூபா நாட்டா வச்சிடாதீங்க, செல்லாமல் போயிடும் 10ஆம் மாதத்துக்குள்ளே. 500 ரூபா கட்டு மாற்றிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல அடுக்கி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னாக்கா, மகாலட்சுமிங்கிறது ஒரு அருமையான ஒரு தெய்வம். உங்களை கொடுக்குறதுக்கும் வாழ வைக்கிறதுக்கும் உயர்த்துறதுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உள்ளே தூக்கி கொண்டு போய் இங்கே ஒரு கதவை பூட்டி, இங்கே ஒரு கதவை பூட்டி, வெளியே ஒரு கதவை பூட்டிட்டிங்கன்னா என்னடா இவன் வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வராமல் போயிடும். அப்புறம் காசு பணம் பெறலாமல் போயிடும். அப்படியே வரும்போது வாமா அப்படின்னு சொன்னால் அப்படியே இங்கே வந்துடும். யார் கேட்டாலும் சரி, ரொட்டேஷனோ இல்லை புது வியாபாரத்திற்கு உண்டான அமைப்போ செயல்பட்டிங்கன்னா சிறப்பு. பெட்ரூமுக்கு டாய்லெட் போட்டிருக்கிறோம், அட்டாச்சு. ஸோ அதனால் மேலே வரும்போது 2 பெட்ரூம் கொடுத்துருக்குறோம், கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். ஸோ பெஸ்ட்டு பிளான் ஃபார் இன்னொரு பெட்ரூம் வேணும்னா பால்கனியாக இல்லாததுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டுக்கலாம். ஸோ இது ஹால் அப்படியே பெரிய ஹாலாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் எப்படி கேட்குறாங்கனாக்கா, ஹால்லேருந்து படி ஏறி போகணும், மேலேருந்து பார்த்தா தெரியணும், ஸோ வியூ நல்லா இருக்கணும். ஸோ அது மாதிரி நிறைய தியேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. ஸோ நிறைய யூடியூப்லேயும் நிறைய பார்க்குறாங்க. அதனால் அதற்கேற்றாற்போல் சரியாக அமைத்து கொண்டோமேயானால் சிறப்பு.
இப்போ இந்த பிளான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இது மாதிரி நீங்கள் பிளான் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா KJC 10 ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். அடியே நிற்கிறது மதுரையில் இருக்கேன். 1 குழி பொருத்தம் பார்க்குறோம். நாங்கள் உங்களுடைய ஜாதகம், உங்கள் மனைவியினுடைய ஜாதகம், இருவருடைய ஜாதகத்தை பார்த்து என்ன அளவில் வீடு கட்டினால் சிறப்பு அப்படின்றத குழி பொருத்தம் பார்த்து கார்னர் 4 மூலையும் தெளிவுபட வரைபடம் அமைத்து உள்ளளவு இன்னர் மெஷர்மெண்ட், அவுட்டர் மெஷர்மெண்ட் இதன்படி செயல்படுறோங்க. ஸோ நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த வகையில் இது தெற்கு பார்த்த வீட்டிற்கு தென்முக கடவுளாகிய முருகபெருமானை அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. இது உங்கள் ஜாதகத்திற்கு எந்த கோவிலுக்கு, இப்போ உங்களுக்கு குரு தசை நடந்துகிட்ருக்கு, வீடு கட்டலாமா சார்? குரு உங்களுக்கு ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அதற்குண்டான கோவில் குளம் என்னது, ஏழரை நடக்குது, திருநள்ளாறு போகணுமா, திருக்கொல்லிக்காடு போகணுமா, குச்சனூர் போகணுமா, அல்லது தனி சனி பகவான் கோவில் போகணுமா, இது மாதிரி சந்திர தசை நடக்குது, திருப்பதி நீங்கள் போயிட்டு வரலாமா? ஒரு சில நண்பர்கள் திருப்பதியே போகக்கூடாது. இந்தந்த ராசிக்காரர்கள் திருப்பதி சென்று வந்தால் நிச்சயமாக பெரிய பிழை வந்துடும். ஸோ திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ராகு தசை நடக்குது, திருப்பாம்புரம் சென்றுவாங்க. கேது தசை நடக்குது, திருப்பாம்புரம் போகலாம், கீழே பெரும்பள்ளம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு. இது எல்லாமே நவகிரகங்களுடைய கோவில். ஸோ கேது தசை நடக்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே மாதிரி விநாயகர் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் கர்ணநாதன் அப்படின்னு இருக்குது. கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்கிற மாதிரி கர்ணநாதனை எப்படி இயக்குவது, அதற்குண்டான விலங்கு எதை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டால் சிறப்பு. சமீபத்தில் கூட ஒரு படம், பிரசித்தி பெற்ற ஒரு படம் வந்துச்சு, வடிவேலு ஐயா அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் அந்த விலங்குகள் எல்லாம் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கர்ணநாதன் தான். ஸோ அதனால் அது அந்த மாதிரி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்துலேயும் உங்கள் வீட்டில் என்ன வச்சால் சிறப்பு அப்படின்றதையும் நாங்கள் அதில் இண்டிகேட் பண்ணி காமிக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் மேலேருந்து கீழே வரும்போது உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு போட்டு அனுப்புகிறாங்க இல்லையா, அப்போவே இதெல்லாம் பயன்படுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வரைபடம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். உங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக்னு இருக்கும், அந்த தம்பு மாதிரி இருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் சார் சீரியல் பற்றி சொன்னீங்க, அப்புறம் படம் பற்றி எல்லாம் சொன்னீங்க, அப்புறம் ஆந்திரா படம் பாருங்கன்னு சொன்னீங்க, எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த வரைபடத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பூஜ்ஜரம் பற்றி பழசு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன். வாயு மூலையில் போடுங்க, அக்னி மூலையில் போடுங்கன்னு சொல்லிட்டு வாஸ்து பிரதான நூல்கள் எல்லாம் தயவு செய்து என்ன சொல்லியிருக்குன்னா ஈசானத்துலேயும் கண்ணிலையும் தான் அமைக்க சொல்லியிருக்காங்க. என்னத்தையும் மக்கள் படிச்சுட்டு மக்களை மாற்றி மாற்றி சொன்னோம்னா அவங்களும் பூச்சிகரி இல்லாமையே பிளானை போட்டுருங்க சார், இங்கே போட்டால் ஏன்னா எப்போ வேணாலும் பிடிங்கி மாற்றிக்கலாம்ல சார், அப்படிலாம் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வரைபடம் அமைச்சிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அனுப்பி வைங்க, செக் பண்ணி தரேன். வரைபடம் புதுசாக அமைக்கணும், புதுசாக போடணும் பிளான், நாங்கள் இடம் வாங்கிட்டோம் சார், நல்ல மாதிரியாக பெஸ்ட்டாக ஒரு பிளான். சென்னையில் சமீபத்தில் ஒரு இடத்த போய் பார்த்தோம். அந்த இடம் ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ள இடமா இருந்தது. நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே அந்த ஏரியாவில் பசுங்கன்று வராது. OMR ரோடுன்னு சொல்கிறதுன்னு நினைக்கிறேன், ECR ரோடு, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அது பக்கத்தில் அப்படியே அந்த பக்கம் போனால் கடலுக்கு போயிடலாம். அந்த பகுதியில் ஒரு அன்பர் வாங்கியிருந்தார். ஸோ அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பசுங்கண்டு உள்ளே வந்துச்சு. ஸோ அது உள்ளே வந்துச்சுன்னா நார்த் ஈஸ்ட் வழியாக அந்த கேட்டு உள்ள வழியாக அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துச்சு. சுற்றி பார்த்துட்டு பூஜை பண்ணும்போது நாங்கள் பழம் கொடுத்தோம், சாப்பிட்டுட்டு முன்னையும் போயிடுச்சு. அப்போ அந்த பூமியில் பாருங்கள், நாங்கள் பூஜை பண்ணும்போது அந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பூஜை பண்ணும்போது பசுங்கன்று வருங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். பசுமனை வச்சு கட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு பசு வரும், கருட மனைனா கருடன், யானை மனைனா யானை. ஸோ இது மாதிரி ஏதோ அரசு சம்மந்தப்பட்டதுலேருந்து ஏதோ உங்களுக்கு ஒரு கிடைக்குதுன்னா சிம்மமனை. ஸோ இது எல்லாமே தானாக நடக்கும், அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நடக்கும். உங்கள் ஜாதகப்படி இப்படி நடக்கணுங்கிறது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது சரியாக வாஸ்துப்படி வரைபடம் அமைக்கிறது, வாஸ்துப்படி குழி பொருத்தம் உண்டான கோவில் சென்று வருவது. கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வரைபடம் செக் பண்ணுறதோ இல்லை புதுசாக அமைக்கிறதோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.